இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா ஆராதனை செய்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்கிறதுக்கு புதுசாக ஒரு கருவிலாம் கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்களா? ஆச்சரியமாக சொன்னாங்கல்ல. வேத புஸ்தகத்தில் தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து பாட்டு பாடுனா அப்படி அவர் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பார். அவர் பைபிளில் பார்க்குறதில்ல அந்த சுரமண்டலம் தான் அது. இந்த இஸ்ரேல் தேசத்தில் இப்பவும் இதை வாசித்து அவங்க அருமையாக பாடல்களை எல்லாம் பாடுகிறார்கள். ஆண்டவரை துதித்து பாட பயன்படுத்துகிறார்கள். இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சகோதரர் வந்திருந்தார். நம்முடைய இந்தியாவை சார்ந்த சகோதரர் தான். அவங்க அங்கே ஊழியம் செய்கிறாங்க. அவங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அருமையாக இந்த கருவி இசை வாசிப்பதை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த திறப்பெண் வாசல் ஜெபத்தில் ஒரு பெரிய டீமாக வாசித்த போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதனால் உங்கள் மத்தியிலேயே அந்த கருவியை கொண்டு வந்து வாசித்த பாடல் பாடியிருக்கிறாங்க. உங்கள் வீடுகளில் குடும்ப ஜெபம் செய்யும்போது சின்ன சின்ன இசைக்கருவிகளை வாங்கி வைத்து கொள்வது நல்லது. இசைக்கருவிகளை வாசித்து தேவனை துதிப்பது அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இசைக்கருவியை சின்ன சின்னதெல்லாம் வைத்து கொண்டு அதை வைத்து தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிப்பது. சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு இசைக்கருவி வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கட்டாயம் பழக்குவீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த தாளந்து இருக்கும். அதை நீங்கள் கட்டாயமாக அதை கற்றுக்கொள்ள உற்சாகப்படுத்துங்க. வீடுகளில் கூட சர்ச்சில் தான் இல்லை, வீடுகளில் கூட கீபோர்டெலாம் வச்சு வாசித்து நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது ரொம்ப இனிமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரிலாம் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ஏதாவது ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறதற்கு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கற்றுக்கொள்ள வைங்க. ஒரு கருவி வாங்கி கொடுங்க. உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் பயன்படுத்துங்க. அது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும், உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த நாளில் முதலாவது நாம் சாட்சிகளை வாசித்து நேற்று தினத்தில் வீடியோவில் பார்க்க முடியாமல் போன சாட்சி இன்றைக்கு நம்ம பார்ப்போம். அதன் பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு நாம் இன்றைக்கி பல நாடுகளுக்காக குறிப்பாக ஜெபிக்கணும். நேற்றைக்கு இந்தியாவுக்காக நம்ம ஜெபித்தோம். இந்தியாவில் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லப்பட்டு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. இன்றைக்கி பல தேசங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். இலங்கை தேசம், மலேசியா, சிங்கப்பூர், மியான்மர் தேசம், ஐரோப்பா நாடுகள், இப்படி இந்த தேசங்களுக்காக எல்லாம் நம்ம இல்லை கட்டாயமாக ஜெபிக்கணும். இஸ்ரவேல் தேசம், ஏன்னா எழுப்புதலுக்கு தெரிந்து கொண்ட தேசங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா உலகத்தின் பல நாடுகளில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறதுனால நம்ம எல்லாரும் இணைந்து பல தேசத்தின் தேவ பிள்ளைகள் ஊழியர்களை இணைந்து ஜெபிக்கும்போது அது மிகுந்த வல்லமை உள்ளதாக இருக்கும். சரி, இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிடம் தரப்படும். அதில் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவதை கேட்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் இப்போ உங்கள் பக்கத்தில் உங்கள் சமீபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இந்த சாட்சிகளை நான் கேட்கலாம். அது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். முதலாவது சாட்சி சகோதரி சோஃபியா அரியலூரிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் ஒரு வாலிப பெண். 2018ஆம் ஆண்டிலிருந்து என்னுடைய 2 கைகளிலும் கொப்பளங்கள் வந்து அது வெடித்து தோல் உரிந்து இரத்தம் சீழ்வடிந்து நாற்றம் எடுக்கும். 2 கையிலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். என்னால் பாத்திரம் கழுவி துணி துவைக்க முடியாது. என்னுடைய வேலைகளை கூட நான் தெளிவாக செய்து கொள்ள முடியாது. தலைமுடி சீவுவதற்கும் உடை மாற்றிக்கொள்ள என்று யாருடைய உதவியாவது எனக்கு தேவைப்படும். அந்த அளவிற்கு அந்த நோயினுடைய தாக்கம். எக்ஸாம் எழுதும்போது கூட பாஸ் ஆனால் போதும் என்ற நிலையில்தான் எழுதுவேன். எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தும் முழுமையான தீர்வு எனக்கு கிடைக்கவில்லை. இப்படியாக நான் கஷ்டப்பட்டு வந்த சூழ்நிலையில்தான் 2 மாதங்களுக்கு முன்பாக உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியின் சாட்சிகளை நான் கேட்டேன். அதில் ஒரு சகோதரி என் உடல் பலவீனப்பட்ட போது என் பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று கேட்டு இயேசுவிடம் விசாரித்தேன் என்று சொல்லியிருந்தார்கள். எனக்கு அந்த முறை பிடித்து இருந்தது. நானும் என்னுடைய தனி ஜெபத்தில் இந்த வாலிப வயதில் எனக்கு வந்த இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், நானும் ஜெபிக்கிறேன், மாத்திரை மருந்து சாப்பிடுகிறேன், ஆனாலும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே,
என்று இயேசுவிடம் விசாரித்தேன். ஜெபிக்கிறதுல நம்ம விண்ணப்பம் பண்ணுவது இருக்கிறது, விசாரிப்பார். இதுக்கு என்ன காரணம் ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்குது, அதுக்கு நான் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும், அவர் கரெக்டாக நடத்துவார். பாருங்கள், இந்த மகள் ஆண்டவரிடத்தில் போய் விசாரித்து கேட்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவன் இயேசுவிடம் விசாரித்தேன். நான் ஜெபித்த போதே இயேசு என் கண்களுக்கு முன்பாக நான் செய்த பாவங்களை எனக்கு காண்பித்தார். அப்போ அந்த வியாதிக்கு என்ன காரணம்? சில பாவம். அதே ஆண்டவர் கண் முன்னால் காமிக்கிறார். இவங்க கேட்டபோது தான், என்ன காரணம் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், மருந்து மாத்திரை சாப்பிட்ற, சுகமாக மாட்டேங்குது, ஏன் நான் ஜெபம்னா கூட அற்புதம் நடக்கலை, மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகமாகலை, ஏன் என்று கேட்டபோது ஆண்டவர் பாவத்தை உணர்த்தினாராம், காண்பித்தார். என்ன காண்பித்தாரா பாருங்கள். ஆண்டவர் எனக்கு நான் செய்த பாவங்களை எனக்கு காண்பித்தார். நான் அதிகமாக மொபைல் ஃபோன் உபயோகித்து வந்தேன். அதில் எப்பொழுதும் கொரியன் சீரியல், தொடர் நாடகங்கள் என்று இயேசுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ததை எனக்கு இயேசு காண்பித்தார். அன்றே நானும் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து என் பாவங்களை அறிக்கை செய்து, இனி நான் இந்த காரியங்களுக்காக ஃபோனை தொடமாட்டேன் என்று சொல்லி ஜெபம் செய்தேன். என் ஃபோனில் இருந்த தேவையில்லாத எல்லா காரியங்களையும் அகற்றிவிட்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு எனக்கு வந்த கொப்பளங்கள் வராமல் நின்று போனது. உடனே சுகம். ஆண்டவர் பாருங்கள், உடனே சுகம் கொடுத்துட்டார், நின்று போனது. இப்பொழுது என் 2 கைகளும் சுத்தமாக நன்றாக இருக்கிறது. நானும் என் பிரச்சனைகளுக்கு காரணத்தை கேட்டபோது என் பாவத்தை எனக்கு வெளிப்படுத்தி என்னை சரி செய்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, செல்ஃபோன் இருக்குது பேசுகிறதுக்கு, அது அவசியமானதுக்கு பயன்படுத்த, அவசியமில்லாததெல்லாம் அது வழியாக வருகிறது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க கொரியன் சீரியல் இது மாதிரிலாம் பார்த்து அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க, ஸ்லேவ் ஆகிட்டாங்க. அது பார்க்காம இருக்க முடியாதுன்ற மாதிரி. அப்போ இயேசு அதை தப்பு பாவன்னு உணர்த்துகிறார். அதை அறிக்கையிட்டு ஜெபித்த உடனே வியாதி மறைந்து விட்டது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஜெபித்து பார்க்குறேன், எனக்கு மட்டும் அற்புதம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு பாவம் தடையாக இருக்கலாம். அந்த பாவத்தை நீங்கள் இயேசுவிடத்தில் ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நீ ஜெபிச்சிட்டிங்கன்னா பாவத்தை மன்னித்து வியாதியை குணமாக்குவார். இந்த வசனம் சொல்லுகிறார். இவங்களுக்கு அற்புதம் செய்கிற மாதிரி இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்வார் பாருங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், எதனால் என் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, ஏன் இந்த காரியத்தில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, ஏதாவது பாவங்கள் தடையாக இருக்கிற ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆண்டவர் அதை காண்பிப்பார். சகோதரி ஜூலியட், சென்னையை சார்ந்த சகோதரி ஜூலியட், எனக்கு கடந்த சில வருடங்களாகவே விரல்களில் கால்களில் வலி இருந்தது. ஆரம்பத்தில் இதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2021ஆம் ஆண்டு எனக்கு எல்லா ஜாயிண்டுகளிலும் வலி ஏற்பட்டது. கையை மடக்க முடியாது, கால்களை மடக்க முடியாது, விரல்களை கூட என்னால் நீட்டி விரித்து மடக்க முடியாது. எல்லாமே விரலை மடக்க முடியாது, முழங்கால் எல்லாம் ஜாயிண்டுகளில் வலி, எலும்பு ஜாயிண்டுகளில். மருத்துவர்களிடம் காண்பித்த போது இது முடக்குவாதம் என்று சொல்லிவிட்டார்கள். முடக்குவாதம், ஆர்த்தரைட்டிஸ், அதுதான் பாருங்கள் மொழியாக வலிச்சு விரல்கள் கால்களெல்லாம் முடக்கி விட்டார். அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. 24 மணி நேரமும் என் உடம்பில் வலி இருந்து கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் எவ்வளோ ஒரு வேதனை இல்லை, ரொம்ப கஷ்டம். இரவில் கூட என்னால் தூங்க முடியாது. என் பிள்ளைகளும் என் கணவரும் தான் என்னை பார்த்து கொண்டார்கள். என்னால் நடக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாது, படுத்த படுக்கையிலேயே இருக்கும் சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன். யாராவது என்னுடன் இருந்து என்னுடைய தனிப்பட்ட வேலைகளை கூட நான் செய்து கொள்ள எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நான் வந்துவிட்டேன். எதுவுமே தானே செய்ய முடியாது. ஏன்னா கை கால்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது, வலி வேதனை. மருத்துவமனையிலும் என்னை முழுமையாய் சோதித்து பார்த்துவிட்டு மருத்துவ உலகில் இதற்கான தீர்வு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். வலியை பொறுத்து கொள்ள மாத்திரை மட்டும் தந்திருந்தார்கள். அதுவும் எந்த பலனும் கொடுக்காது. இந்த சூழ்நிலையில்தான் 2021ஆம் ஆண்டு
நவம்பர் அற்புத பெருவிழா நிகழ்ச்சியை என் மொபைலில் வைத்து பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப நேரத்தில் கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். அப்பொழுது ஒரு மின்னல் போன்ற ஒளி வந்து என்னை தொட்டு என் கரங்களை பிடித்து என்னை இழுத்து நிறுத்தியது போன்று உணர்ந்தேன். பாருங்கள், கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறாங்க இயேசுக்கிட்ட. வீட்டில் இருக்கிறாங்க, சென்னையில் அந்த செல்ஃபோனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெப நேரத்தில் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கும் ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளி வந்தவுடைய சரீரத்தை தொட்டார். அந்த தொட்ட உடனே கையை பிடிச்சி இழுத்து தூக்கி நிறுத்தினதான். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த மகளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். அந்த மாதிரி மின்னல் போன்ற ஒரு ஒளி வந்து என்னை தொட்டு என் கரங்களை பிடித்து என்னை இழுத்து நிறுத்தியதை போன்று உணர்ந்தேன். அந்த நொடியிலிருந்து என்னுடைய உடம்பில் இந்த வலிகள், ஜாயிண்ட்டுகளில் இந்த வலிகள் எல்லாம் நீங்கிவிட்டது. உடம்பில் எந்த வலியும் இல்லாமல் வீட்டு வேலைகளை இப்பொழுது நான் தான் செய்கிறேன். நன்றாக இருக்கிறேன். இரவில் நன்றாக தூங்குகிறேன். இயேசு எனக்கு வியாதியிலிருந்து ஒரு முழு விடுதலை கொடுத்து சமாதானத்தோடு காத்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 24 மணி நேரம் வலி ஜாயிண்ட் பெயின். கண்ணீருடைய ஜபத்தை கேட்டு இயேசு அற்புதம் செய்தார். உங்களுக்கு செய்வார். வாத வியாதி, முடக்குவாதம், பக்கவாதம், கை கால்களெல்லாம் முடக்கப்பட்டு செயலற்று கிடக்கிறீங்களா? இயேசு இன்றைக்கு தொடுவார். இன்றைக்கு அவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கும். அவருடைய வெளிச்சம் உங்களை தொடும். இந்த மகளுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் ஒரு கட்டாயம் இயேசு செய்வார். அடுத்து சகோதரி ஜெனிஃபர் சுரண்டை, தென்காசி மாவட்டத்தில் சுரண்டையிலிருந்து சகோதரி ஜெனிஃபர், எனக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகின்றது. திருமணமான நாளிலிருந்து எனக்கு ஒரு அலர்ஜி இருந்தது. உடல் முழுவதும் அரிப்பு ஏற்படும். அப்படியே அரிப்பு ஏற்பட்ட இடம் முழுவதும் பெரிதாக தடிப்பு ஏற்பட்டுவிடும். ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தடிப்பு அப்படியே மறைந்துவிடும். இரவில் என்னை தூங்க விடாமல் இந்த அரிப்பு எனக்கு அதிகமாக ஏற்படும். எல்லா மருத்துவமனைக்கு சென்றேன். மாத்திரைகள் சாப்பிடும் காலம் வரை அந்த அரிப்பு, தடிப்பு எதுவும் ஏற்படாது. மாத்திரைகளை நிறுத்தியதும் மீண்டும் ஏற்பட ஆரம்பித்துவிடும். அதேபோல் திருமணமாகி 3 வருடங்கள் கடந்த நிலையில் 2 முறை கர்ப்பம் தரித்தேன். ஆனால் 2 முறையும் அபார்ஷன் ஆகிவிட்டது. குழந்தைக்காகவும் அனைத்து மருத்துவமனைக்கும் சென்றேன். சிகிச்சை எதுவும் பலனளிக்கவில்லை. எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்லையும் 2 பேருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று வரும். மருத்துவர்களுக்கு எதனால் நான் கர்ப்பம் தரிக்கவில்லை என்ற சந்தேகம் வந்தது. அதன் பிறகு ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எனக்காக என் பெற்றோர் பாரத்துடன் இந்த 2 காரியங்களுக்காக ஜெபித்து வந்தனர். ஒன்று வியாதி, இன்னொன்று குழந்தை இல்லை. ஆண்டவர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்தார். 2022ஆம் ஆண்டு கர்ப்பம் தரித்தேன். கர்ப்பம் தரித்த நாள் முதல் என் கர்ப்பத்திற்கு நீர்தான் பொறுப்பு, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற பாரத்துடன் இயேசுவிடம் ஜெபித்தேன். நவம்பர் 28ஆம் தேதி எனக்கு ஆண் குழந்தை சுகப்பிரசவத்தில் பிறந்தது. அதேபோல் கர்ப்பம் தரித்த நாள் முதல் இப்போது வரைக்கும் அந்த அலர்ஜியும் வரவில்லை. எனக்கு கர்ப்பத்தின் கனியையும் தந்து அலர்ஜியிலிருந்து விடுதலையும் தந்த இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 2 காரியம் ஜெபிச்சிருக்கேன். அலர்ஜி, அதனால் உண்டான பாதிப்பு, கர்ப்பத்தின் ஆசீர்வாதம். இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி மரியாள், தஞ்சாவூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. கடந்த 10 வருடங்களாக என்னுடைய 2 கைகளையும் சரியாக தூக்க முடியாத அளவிற்கு கை வலியினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். மேலும் ஒரு பக்க தலைவலியும் எனக்கு இருந்தது. ஒரு சின்ன பொருளை கூட என்னால் கீழே குனிந்து தூக்க முடியாது. என்னுடைய சுய வேலைகளை கூட என்னால் செய்ய முடியாத அளவிற்கு பிறரின் உதவி எனக்கு தேவைப்பட்டது. எல்லா சிகிச்சை முறைகளையும் முயற்சி செய்து பார்த்துவிட்டேன். எதிலும் எனக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கவில்லை. உங்களுடைய ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் நீங்கள் சொல்லுவது போன்று இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும்போது இயேசுவே உங்களுக்கு அற்புதம் செய்வார். வியாதி உள்ள இடத்தின் மீது கை வைத்து ஜெபியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள் என்று நீங்கள் சொல்லுவதை கேட்டு
நானும் விசுவாசத்தோடு என் தலை மீது கை வைத்து ஜெபித்தேன். நான் ஜெபம் செய்யும் நேரத்தில் கூட எனக்கு வலி இருந்தது. ஜெபம் முடிந்ததுமே எனக்கு அதுவரை இருந்த எந்த வலியும் என் தலையில் இல்லை, என் கைகளிலும் வலி இல்லை. நான் சாதாரணமாக என்னுடைய எல்லா வேலைகளையும் இப்பொழுது நானே செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். சுகம் கிடைத்து எந்த மாத்திரையோ மருந்தோ நான் சாப்பிடுவதில்லை. இதுவரை எனக்கு ஒரு பக்க தலைவலியோ கைவலியோ எதுவும் இல்லாமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு என்னை இயேசு வைத்திருக்கிறார். 10 வருடங்களுக்கு மேலாக இருந்த என்னுடைய பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபித்தபோது ஒரு நொடியில் சரியாக்கின என் இயேசுவுக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். 10 வருஷமாக அந்த வியாதி, விசுவாசத்தோடு ஜெபித்த உடனே கர்த்தர் அதை மறைய பண்ணினார். அப்போ இன்றைக்கு அதே மாதிரி உங்களுக்கு அற்புதம் செய்வார். கடைசி ஒரு சகோதரி பாருங்கள், தேன்மொழி, சென்னையிலேருந்து தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 15 வருடங்களாக வீசிங் என்ற அலர்ஜி பிரச்சனையால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். குளிர் காலமானாலும் வெயில் காலமானாலும் இரண்டுமே எனக்கு ஒத்துக்கொள்ளாது. ட்ராவலிங் பண்ணினாலும் கொழுமையான ஆகாரங்களை சாப்பிட்டாலும் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுவேன். இதற்காக மாத்திரை மற்றும் இன்ஹேலர் பயன்படுத்தினால்தான் வீசிங் குறையும். எப்பொழுதும் என் கையில் இன்ஹேலர் வைத்திருப்பேன். நான் தொடர்ந்து சாப்பிட்டு வந்த மாத்திரைகளின் பக்க விளைவாக எனக்கு வயிற்று வலியும் உடம்பு வலியும் ஏற்பட்டது. இதனால் என்னால் சுறுசுறுப்பாக எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு நீங்கள் கூறும் வேத வார்த்தைகள் மிகவும் எனக்கு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு சாட்சிகளும் எனக்கு விசுவாசத்தை தூண்டியது. உங்கள் தேவ ஆலோசனை கேட்டதற்கு பிறகு நான் தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் நீங்கள் வாசித்த சாட்சிகளில் வீசிங் பிரச்சனை சுகமான சாட்சியை கேட்டேன். அந்த ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் என்னுடைய பிரச்சனைக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், ஜெபித்த ஓரிரு வாரங்களிலேயே நான் மாத்திரை போடுவதை விசுவாசத்தோடு நிறுத்திவிட்டேன். அதன் பின்பதாக எனக்கு வீசிங் வரவே இல்லை. மாத்திரையின் பக்க விளைவுகளும் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது மாத்திரை எடுப்பதை நிறுத்தி 2 வருடங்கள் ஆகிறது. நான் நன்றாக இருக்கிறேன். குளிரும் வெயிலும் என்னை எதுவும் செய்வது இல்லை. 15 வருடத்திற்கு மேலாக இருந்த வியாதியை நான் ஜெபித்தபோது எனக்கு இரக்கம் செய்து முற்றிலுமாய் விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன். 15 வருஷ பிரச்சனை பாருங்கள். வீசிங் ப்ராப்ளம், இன்ஹேலர் பயன்படுத்தணும், அதுக்கான மாத்திரை மருந்து சாப்பிட்டோடைய பக்க விளைவாக அது வேறு உடம்பில் வயிற்று வலி, உடம்பு வலி பாதிப்பு. 15 வருஷம் பிரச்சனை. இயேசு சுகமாக்கினார். ஒரே நாள் ஜெபம். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தினால இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சரி, இன்னும் 2 சாட்சிகளை வீடியோவில் நம்ம பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். ஒன்று சகோதரி புஷ்பம், திருநெல்வேலியில் மேலப்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து சகோதரி புஷ்பம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? அவங்களுக்கு என்ன நடந்தது, இயேசு அவங்களுக்கு என்ன செய்தார் என்று கேட்டுட்டு அடுத்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு சிறுமி அவருடைய சாட்சியை கேட்போம். இவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? அவர் எவ்வளவு அன்பானவர், அற்புதமானவர். அவரை வெறுக்கிறவங்களை கூட அவர் நேசிக்கிறார். அவங்களுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. இயேசுவை பற்றி யாராவது சொல்ல வந்தால் விரட்டிடுவாங்க. சர்ச்சில் பாட்டு போட்டாலே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சுபாவம் உள்ளவர்கள். ஆனால் அவங்க வியாதியில் கஷ்டப்பட்ட போது 8 வருடம் வியாதியில் கஷ்டப்பட்ட போது அவங்க ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு இயேசு பதில் கொடுத்தார். ஆண்டவர் பழி வாங்குகிற தேவன் அல்ல, மன்னிக்கிறவரும் மனதுருக்கமுள்ள தேவன். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அப்படி கேட்ட போகிற கூப்பிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. அவ்வளோதான், எங்கள் வீட்டுக்கு வாங்க, என்னை தொடுங்க. ஆண்டவர் அதை செய்துட்டார். நீங்கள் கூப்பிடுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என்னையும் தொடுங்க, என் குழந்தையை தொடுங்க, எங்கள் வியாதியோடு இருக்கிற என் கணவரை தொடுங்க. நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு அற்புதம் செய்வார். எவ்வளோ அற்புதமானவரில் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே,
ஆண்டவர் நம்முடைய மதம் மாற்றுகிறவர் அல்ல, மனதை மாற்றுகிறவர். அவங்க சொன்னாங்கல்ல, கெட்ட வார்த்தை, சண்டை, இப்போ எதுவுமே வாயில் வரல. லைஃப் சேஞ்ச். அதுக்கு தான் இயேசு வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி, சுபாவங்களை மாற்றி, அவனுக்குள்ள தெய்வீக சுபாவத்தை கொடுக்கவும், நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். அந்த இயேசு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் என்றைக்கு ஜெபிச்சிங்கன்னா கட்டாயம் வந்து அற்புதம் செய்வார். சரி, இன்னொரு சாட்சி பார்க்க போகிறீங்க. ஒரு சின்ன மகள், அதாவது 10 வயசு மகள், ஸ்ரீலங்காவில் எமி என்கிற மகள். அவளுக்கு என்ன நடந்தது அவளை சொல்லுறதை நம்ம பாருங்கள். சின்ன பிள்ளைகள், சின்ன குழந்தைகளுக்கு பலவிதமான வியாதி, அதில் பெரிய ஒரு வியாதி பிரச்சனை வீசிங். நிறைய குழந்தைகள் அதில் கஷ்டப்படுறாங்க. 10 வருஷம் இந்த சின்ன மகள் கஷ்டப்பட்டு இருக்கிறாள். பேரண்ட்ஸும் இந்த மகளுக்காக ஜெபித்தாங்க. அந்த மகளும் விசுவாசத்தோடு ஜெபித்தாள். இயேசுடைய கரம் தொட்டார். அந்த நாளிலிருந்து பூரண விடுதலை. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதமானவர். இன்றைக்கு சின்ன குட்டி பிள்ளைகள் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். பெற்றோர் உங்களுடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கும் போது குழந்தைகளுக்கு சுகம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? இப்போ நீங்கள் ஜெபிக்க முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். முழங்கால் படியிடும்போது நம்ம தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துகிறோம். ஒருவேளை முடியாதவங்க உட்கார்ந்து கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். இயேசு எங்கெங்கே இருக்கிறாரு? உங்கள் பக்கத்தில் தான். நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கு வாங்க, என்னை தொடுங்க. அவங்க ஜெபிச்சாங்கல்ல, அருமையான அந்த சகோதரி, அதே மாதிரி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஆண்டவரே என்னை தொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் கிறிஸ்தவங்க இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கு இயேசு வருவாரா? இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் இந்த வீட்டில் உள்ளவங்க என்ன மதம் அதெல்லாம் இயேசு பார்க்க மாட்டார். விசுவாசத்தோடு இயேசுவை நம்பி அவருடைய வார்த்தையை, நாமத்தை சொல்லி கூப்பிட்டா அங்கே அவர் பிரசன்னமாக்கி விடுவார். இப்போ ஜெபிங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. பாருங்கள், வலி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே பிரச்சனை இருக்கிற, கண்ணில் சுகம் வேணா கண்ணில், காதில் சுகம் வேணா காதில் விரல் வைங்க. யாருக்கு வியாதி இருக்கிறதோ அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. நீங்களே உங்களுடைய குழந்தை மேலே கை வைங்க, பேரண்ட்ஸ் மேலே கை வைத்து இயேசுவே தொடுங்க, இயேசுவே குணமாக்குங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் நிச்சயிங்க. ஒருவேளை சில பாவ பழக்கம் இருக்கலாம். பார்த்திங்களா, அவங்க சுகமாகாததற்கு காரணம் அவங்களுக்குள்ள இந்த சில பாவத்தை ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். அப்போ பாவத்தை மறைக்காதபடி அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். இயேசுவே, என்கிட்ட இருக்கிற இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. நீர் என்னுடைய பாவ மன்னிப்புக்காக சிலுவையில் ரத்தம் சிந்துனீங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவிருங்க அப்படின்னு ஜெபிங்க. அவர் பாவத்தை மன்னித்து குணமாக்குவார். இப்போ ஜெபிக்கலாமா? அப்படியே நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை வேணும், மன்னிப்பு வேணும், ஒரு பரிசுத்த வேணுன்றவங்க இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்கள். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள். இப்போ இயேசுடைய கரம் உங்களை தொட போகிறாரு. நீங்கள் தான் ஜெபிக்கணும். அப்படியே கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்களப்பா. 8 வருடமாக இருந்த அந்த வேதனை ஆண்டவரே அற்புதமாக சுகமாக்கி இருக்கிறீங்களே. 10 வருஷமாக அந்த குழந்தைக்கு இருந்த வீசிங் பிரச்சனையை மாற்றி இருக்கிறீங்களே. என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கும் சுகம் தாங்க இயேசுவே. எனக்கும் மாதிரி கஷ்டம் இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, சுகமாக்குங்க. எனக்கும் அலர்ஜி இருக்குது, சுகமாக்குங்க. எனக்கும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது, சுகமாக்குங்க. எனக்கும் ஆண்டவரே இந்த பொல்லாத வியாதியில் கஷ்டப்படுகிறேன், குணமாக்குங்க. கேன்சர் வியாதி, ஆஸ்தமா வியாதி, பாதிக்கப்பட்ட சிறுநீரகம், பாதிக்கப்பட்ட இருதயம், கல்லீரல், நுரையீரல், ஜீரண உறுப்பு, உங்களுடைய கர்ப்பப்பை, அந்த இடத்துல கை வைத்து ஜெபிங்க. இயேசுவை தொடும், இயேசுவை தொடும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சொல்லுங்க, வாய் திறந்து அவருடைய நாமத்தை, அந்த பெயரை சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல வல்லமை இறங்குகிறாரு. உங்களுடைய சரீரத்தில் இயேசுடைய வல்லமை இறங்குகிறாரு. வெளிச்சம் உங்களை தொடுகிறது. அன்றைக்கு மின்னலை போல ஒரு ஒளி வந்து அவர்களை தொட்ட உடன் சுகம் பெற்று கொண்டார்கள். அதே மாதிரி ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. இயேசுவினிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டு சென்று யாவரையும் குணமாக்கிட்டு இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி இப்பொழுது அவருடைய வல்லமை உங்களுக்குள் புறப்பட்டு வருகிறது. விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. இப்போ இயேசுவை என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், என் குழந்தைக்கு சுகம் தருகிறதற்காக இயேசுவே
ஸ்தோத்திரம். என் பாவங்களை மன்னித்து எனக்கு விடுதலை தருகிறதற்காக இயேசுவே ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. நீங்கள் துதிக்க துதிக்க வல்லமை இறங்குகிறது. இன்னைக்கு அலர்ஜி வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். சரும வியாதிகள் மறைகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எலும்புகளில் இருக்கிற வலிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிற வீசிங் பிரச்சனை மாறுகிறது. சளி தொல்லைகள், காய்ச்சல் எல்லாம் விலகுகிறது. ஐயோ, 1 மாதமாக காய்ச்சல், 15 நாளாய் காய்ச்சல் விட்டு விட்டு வருகிறது என்று குழந்தை வைத்து ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இன்றைக்கோட குழந்தைக்கு பூரண சுகம் இயேசுவின் நாமத்தில். அற்புத சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். குழந்தைகளுடைய தலையில் கை வைத்து ஜெபம் செய்யுங்க. எங்கள் குழந்தைகள் ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. என் குழந்தை நார்மல் ஆகணும். பெற்றோர் தலையில் கை வைத்து ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹைப்பர் ஆக்டிவ் எல்லாம் மாறி ஒரு அற்புதமான சுகம் குழந்தைக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நார்மலாக மாறுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களை தொடுகிறதற்காய், சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, என் குடும்பத்துக்குள்ளே வந்து, வீட்டுக்குள்ளே வந்து அற்புதம் செய்துட்டீங்க. அப்படியே வலதுகரம் வைத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. நீங்கள் தொட்டுட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்க. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்.